ஹலோ மக்களே, போன வீடியோவில் மல்டிவர்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ பேரல் யூனிவர்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். வாங்க பேரல் யூனிவர்ஸை பற்றி பார்ப்போம். பேரல் யூனிவர்ஸ்னால் இந்த யூனிவர்ஸ் மாதிரி இன்னொரு சில யூனிவர்ஸ் இருக்கும். அதுதான் அந்த யூனிவர்ஸ் நமக்கு தலைகீழாக கூட இருக்கலாம். பேரல் யூனிவர்ஸ் அதே மாதிரி தான். இங்கே இருக்கிற நம்ம வாழ்க்கை அமைப்பு, அங்கே இருக்க நம்ம வாழ்க்கை அமைப்பு கொஞ்சம் வேறுபட்டு இருக்கலாம். இங்கே நெகட்டிவாக இருக்க நம்ம அங்கே பாசிட்டிவாக இருக்கோம். இங்கே ஒரு காரை எடுத்து விட்டுருக்கலாம், ஆனால் பேரல் யூனிவர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சிருப்போம். அந்த யூனிவர்ஸ் விதி அமைப்பு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும். அங்கே டைம் ரிவர்ஸில் போகலாம். பட் அந்த யூனிவர்ஸை பார்க்கவோ போகவோ முடியாது. இதுதான் பேரல் யூனிவர்ஸோட பேசிக் கான்செப்ட். இங்கே இருக்க நம்மளால் அங்கே இருக்கிறவங்கள பார்க்க முடியாது. அச்சசல ஒரு சில யூனிவர்ஸ் இதுக்கு ஈக்குவலாகவே இருக்கலாம். ஒரு சில யூனிவர்ஸ் தலைகீழாக இருக்கலாம். அங்கே டைம் ரிவர்ஸில் போகலாம். சூரியனோட தன்மை மாறி இருக்கலாம். ஒரு யூனிவர்ஸில் இப்போ தான் நம்ம பிறந்து இருக்கலாம். ஒரு சில யூனிவர்ஸில் நம்ம பிறந்து வளர்ந்து இளமையை முடித்து முதுமையால் இறந்துருக்கலாம். ஒரு சில யூனிவர்ஸில் நம்ம முதுமை அடைஞ்சிருக்கலாம். அந்த யூனிவர்ஸில் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ இந்த யூனிவர்ஸை பார்க்கவோ முடியாது. இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகே.